9. தாவீதும் மெபிபோசேத்தும். யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார். சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான். அவனை தாவீதிடம் கூட்டி சென்றனர். நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியேன்தான் என்று அவன் பதிலுறுத்தான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனத்தானின் மகனாகிய 2 கால் ஊனமுற்ற ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க, லோதபாரில் அம்மியேலின் மகன் மாக்கிரின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான். லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியேலின் மகன் மாக்கிரின் வீட்டிலிருந்த அவனை அரசர் தாவீது கொண்டு வர செய்தார். சவுலின் புதல்வனான யோனத்தானின் மகன் மெபிபோசேத்து தாவீதிடம் வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். மெபிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோ அடியான் என்று அவன் பதிலுறுத்தான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தையாகிய யோனத்தானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன். நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன். நீர் என்னை கடைக்கன் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். பிறகு சவுலின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து, சவுலுக்கும் அவர்தம் வீட்டார் அனைவருக்கும் உரியதெல்லாம் நான் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்துவிட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மெபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளைப்படியே பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். இளவரசர்களில் ஒருவரைப் போலவே மெபிபோசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான். மெபிபோசேத்துக்கு மீகா என்ற ஓர் இளைய மகன் இருந்தான். சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் மெபிபோசேத்தின் பணியாளராக இருந்தனர். 2 கால் ஊனமான மெபிபோசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தி வந்தான். எனவே எருசலேமிலேயே தங்கியிருந்தான்.